ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏகே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. இந்த வீக்கில் நான் பார்க்குற ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைமில் ஒரு செஷனில் நம்ம ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங்கில் இருக்கும்போது ஒரு ஒரு கொஸ்டின், நல்ல ஒரு அருமையான ஒரு திறமையான ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன். அவர் வந்து நிறைய மற்றவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஈவன் கூட அந்த ஒரு அகாடமிக் சைடில் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் ஒர்க் பண்ணும்போது அவரோட ஓன் ஐடியா ஒரு ஃப்ரேம் பண்ண வச்சது பல வருடங்களாக ஒரு ஃப்ரேம் பண்ண வச்ச ஒரு ஐடியா வந்து ஒரு பக்காவாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அதில் வந்து எல்லாமே ஒரு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான இந்த பீரியடில் அந்த ஐடியாஸ் வந்து என்னால் ரியாலிட்டியாக கொண்டு வர முடியல. இன்னும் எவ்வளோ முயற்சி பண்ணி கூட ஏதோ ஒரு வகையில் நான் வந்து ஒரு சட்டன் அந்த டூரேஷனில் வந்து அந்த ட்ராவலிங்கில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி மறுபடியும் எகெயின் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஜீரோங்கிற மாதிரி ஆகிட்டே வரும் சார். இது வந்து எப்படி நம்ம ஐடியாஸ் வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ரியாலிட்டியை நம்ம கொண்டு வரணும் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது அதே போல் தான் நம்ம எல்லாமே ஒரு ஐடியாஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐடியாஸ் இருக்கலாம், ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடோ இல்லை அகாடமிக் ரிலேட்டடோ இல்லை மற்ற நம்ம ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் ஒரு சோஷியல் சர்வீஸ் ரிலேட்டட் இருக்கும்போது கூட அது எப்படி நம்ம ரியாலிட்டி கொண்டு வர முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 99% வந்து நம்மளால் அந்த குறிப்பிட்ட அந்த டூரேஷனில் அந்த டைம் பீரியட் நம்மளால் கொண்டு வர முடியாது. ஆனால் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்கிறதுக்கு இது நிறைய ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக இந்த ஒரு பேப்பர் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த வீடியோ நம்ம பார்க்குறது எப்படி வந்து நம்மளுடைய ஐடியாஸ் வந்து ரியல் லைஃபுக்கு ஒரு ரியாலிட்டியாக கொண்டு வர முடியுங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் ஒரு 7 பாயிண்ட்ஸ், ஒரு 7 புல்லட் பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாம். பை த பை ஆனந்த்குமார். இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம செஷன் போகும்போது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பாருங்கள். இதோட டாபிக் என்னென்னா ஐடியாஸ் இன்டு ரியாலிட்டி. டாபிக் என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து கிளாரிஃபை, நம்மகிட்ட வந்து என்ன ஒரு ஐடியாஸ் இருக்குதோ என்ன ஒரு விஷன் இருக்குதோ இட் ஷுட் பி கிளியர், கிறிஸ்டல் கிளியராக நம்ம அதை நோட் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஒரு ஜோர்னலிங்லேயோ இல்லை நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு டிஜிட்டல் நோட்ஸ்லேயும் கூட நீங்கள் உங்களோட ஐடியாஸ் என்னங்கிறத ஒரு கிளியர் விஷனாக நீங்கள் எழுதிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் அதிலிருந்து ஸ்டெப்லேயே நீங்கள் மேலே வந்துடுறீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம பார்க்குறது, நீங்கள் கிளாரிஃபையாக ஒரு கோல் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, அது நிறையா நாள் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கிறீங்க. அப்போது அந்த கோலில் வந்து அந்த ஐடியாஸோட கோல் என்ன, எதுக்காக அந்த ஐடியா உங்களுக்கு வந்திருக்குது. ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாவா, இல்லை உங்களோட செல்ஃப் சக்ஸஸா, இல்லை உங்களுடைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடா, இல்லை நீங்கள் உங்களுடைய ஒரு டிசிப்ளின் ரிலேட்டடாக நல்ல ஒரு ஹை லெவலில் நீங்கள் போகிறதுக்கா, ஸோ இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டா, இல்லை கம்யூனிகேஷனா, இல்லை ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், என்ன ஐடியாங்கிறத என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இந்த கம்யூனிட்டிக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, இல்லை நீங்களே உங்களை பர்சனலாக எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, இல்லை சோஷியலாக நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கோல் வந்து என்னங்கிறத செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இட் ஷுட் பி வெரி கிளியர். அந்த கோல் நீங்கள் எழுதுறீங்க, அந்த கோல் வந்து ஒரு பிக் கோலை, பெரிய ஒரு கோலாக இருக்கலாம். அதை நீங்கள் என்ன பண்ணணுமோ ஒரு சங்க் பண்ணி ஸ்மால் ஐடியாஸ், சின்ன ஒரு சங்கை நம்ம என்ன பண்ணிடணும், அதை வந்து நம்ம பிரித்து வைக்கணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வரும்போது ஓரளவுக்கு நம்ம இதில் வந்து நம்ம மூவ் ஆகிக்கலாம். இப்போது தேர்ட் இதில் தான் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளியர் ஐடியா என்னன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து அந்த கோல் என்னங்கிறத வந்து ஒரே நாள்லையோ இல்லை 1 இயர்லேயோ இல்லை 1 இயர் கோலாக இருக்கலாம், 6 மந்த்ஸ் கோலாக இருக்கலாம், இல்லை ஒரு லைஃப்பில் ஒரு 5 இயர்ஸ் ஒரு பிளானிங் இருக்கலாம். ஸோ இந்த கோல் வந்து நம்ம டூரேஷன் தகுந்த மாதிரி, நம்மளுடைய ரிசோர்ஸ் தகுந்த மாதிரி, இப்போ நம்மளுடைய அந்த ரிசோர்ஸ்ஃபுல் மெட்டீரியல் இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறோமோ, ஸோ இந்த மாதிரி கோல்ஸ் வந்து நம்ம அதை வந்து நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு பிக் கோல்ஸ் வந்து பிக் ஐடியாஸ் வந்து நம்ம ஸ்மால் ஒரு இதுவாக நம்ம ஒரு பீசஸை வந்து ஒரு ஐடியாஸை நம்ம இங்கே செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது. தேர்ட் பார்க்கும்போது இதில் முக்கியமானது இந்த பிளானிங் இங்கே தான் நடக்கும். அதாவது மேக் ஒரு பெட்டர் பிளான். ஏன்னா இது வந்து ஏதர் பை டூயிங் த ரோட் மேப், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே நம்ம ரீச் ஆகிறோங்க, எந்த வழியை நம்ம போகிறோம், த்ரூ விச் மீடியா. ஸோ இது ஒரு ரோட் மேப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த ப்ளூ பிரிண்ட், ஒரு பக்காவாத ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம இங்கே தயாரிக்க போகிறோம். இதுதான் தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து நம்ம கொடுக்குறது. இந்த பிளானிங் வந்து என்னங்கிறத ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நாம் போட்டு வைக்கிறது. இது வந்து தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபோர்த்தில் வந்து இருக்கிறத ரொம்ப முக்கியமானது எல்லாமே இந்த 3மே எல்லாமே சரி வருது சார். ஃபஸ்ட்டு வந்து கிளியர் கோல் என்னன்னு தெரியுது. ரெண்டாவது என்னுடைய கோல் வந்து நம்ம சங்க் நம்ம வந்து டோட்டலாக ஒரு இந்த பிக் ஐடியாஸில் ஸ்மால் ஐடியாவை பிரித்து வச்சு எந்தெந்த நேரத்தில் எந்த நாளில், ஒரு வாரத்தில் செய்ய வேண்டியது, 1 மந்தில் செய்ய வேண்டியது, இல்லை ஒரு நாளில் எல்லாமே பிரித்து வச்சாச்சு சார். செகண்ட் கோலும் ஓகே.
தேர்ட் கூட பக்காவாக பிளான் பண்ணியாச்சு. ஆனால் எதில் வந்து ஸ்டக் ஆகுது அப்படின்னா இந்த ஃபோர்த் இப்போ நம்ம சொல்கிறா இப்போ கரண்ட்டில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இதில் தான் நம்ம ஸ்டக் ஆகும். என்ன அப்படின்னா கான்சிஸ்டன்சி. இந்த கான்சிஸ்டன்சி வந்து இதில் வந்து நிலையான நம்ம விடாமல் நம்ம பண்ணுறதுல யார் இங்கே இருக்கோம், இதில் தான் நம்ம சக்ஸஸ் நம்ம கொடுக்குறதோ இல்லை நம்ம ஸ்டக் ஆகிட்டு வந்து எகெயின் நம்ம வந்து பேக்கில் வர்றது எல்லாமே இந்த ஃபோர்த் ஸ்டெப்பில் இருக்குது. இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து நம்ம டோட்டலாக இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேபி ஸ்டெப்பில் ஆரம்பித்து அதாவது கீப் ஆன் மூவிங் தான். அந்த மூவிங்லேயே நம்ம இருக்கும்போது டுவேர்ட்ஸ் ஃபார்வர்ட் டைரெக்ஷன் மூவிங்கில் இருக்கும்போது அந்தந்த நேரத்தில் நம்ம செய்ய முடியலைனாலும் அந்த ஒரு பேபி ஸ்டெப் சும்மா ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சின்ன ஒரு கோல் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு நான் வந்து இந்த இதில் இன்னிலிருந்து கோலை வந்து ஒரு 20 பேஜஸ் வந்து என்னால் ஏதோ ஒரு புக்கு வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கோ இல்லை ஒரு இது ஃபிக்ஷன் புக்கோ இல்லை நான் ஃபிக்ஷனோ இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் புக்கோ இல்லை ஒரு ஸ்கில் ஓரியன்ட் புக்கோ ஏதோ ஒரு புக்கு படிக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம். ஆனால் அன்றைக்கி வந்து அந்த நாளில் வந்து 20 பேஜ் நம்ம படிக்க முடியல, ஒரு கெஸ்ட் வந்துடுறாங்க, இல்லை நம்ம வெளியில் போயிடுறோம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும், இல்லை நமக்கே ஒரு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போதும் கூட அந்த 20 பேஜ் நம்மளால் படிக்க முடியலைனாலும் எந்த நேரத்தில் நாம் வந்து ரெகுலராக உட்காருவோமோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு ஜஸ்ட் 1 பேஜ் ஜஸ்ட் ஒரு 2 பேஜ் அதுவும் முடியலையா இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் இல்லை அதுவும் கூட முடியாது. அந்த புக்கை எடுத்துட்டு எந்த புக்கை நம்ம ரெகுலராக அந்த புக்கை எடுத்து கையில் வச்சுட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் ஆல்ரெடி படத்தில் ஒரு கிளான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த புக்கை அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ இது வந்து என்ன கூட இந்த கான்சென்ட்ரேஷன் இந்த ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து நமக்கு கொடுக்குது. அந்த கோல்லிருந்து அந்த ஆக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் நம்ம வராமல் அதையும் கீப் ஆன் மூவிங்கில் வச்சுட்டு இருக்கும் போது நிச்சயமாக நமக்கு என்ன ஆகும்னா நம்ம மைண்டில் வந்து அந்த மைலினேஷனுங்கிறது அந்த பிரெயின் மூவ்மெண்ட் அந்த நேரத்தில் நமக்கு அந்த மைண்ட் தாட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அதுலேயே டுவேர்ட்ஸ் நம்ம அங்கே அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கோம். அதில் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அங்கே இருக்கும். நிச்சயமாக அந்த ஃபோர்த் ஸ்டெப்பு நம்மளால் நம்ம ஃபிஃப்த்து என்ன அப்படிங்கும் போது இங்கே தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம என்ன நம்ம செஞ்சுட்டு வர்றோமோ அதில் வந்து ஒரு அடாப்டபிலிட்டி வந்து அங்கே நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம கோல்ஸ் வந்து நம்ம எவ்ரி டைம் நம்ம போயிட்டுருப்போம். இதில் வர்றது என்னன்னா மெயின் வந்து நமக்கு வந்து தடைகள். இதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த ஒரு அவங்க பர்சன் இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்க தெரிஞ்சிட்டாலேயே ஏதோ ஒரு பிரேக் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு அங்கே சரியாக இருப்பாங்க. இல்லை நமக்கே நாம் வந்து பல நேரங்கள் வந்து ஒரு செல்ஃப் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அங்கேருந்து ஸ்டக்காகவே மேலே வர்றதுக்கு நம்ம அந்த அப்டாக்கிள்ஸ் நிறைய வருது இல்லையா அவங்க கூடவே நம்ம அவங்களோட இதிலே ஒரு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து ஒரு அடாப்டபிலிட்டி வந்து அங்கே இருக்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல யாரையுமே நம்ம ஸ்டக் ஆக முடியாது, பண்ண முடியாது. அங்கிருந்துக்குள்ள நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போய்க்கலாம். இப்போது 6th என்ன அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம். எப்போவுமே நாம் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு கோல் ஓரியன்டாக நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி வந்து ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது வந்து ஒரு எக்கோ சிஸ்டம் நல்லா டெவலப் பண்ணணும். ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எங்கேயுமே கிடைக்காது. அப்போ நம்மளால கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ கிரியேட் பண்ணும்போது இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த ஒரு மீடியாவில் அந்த ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கிறவங்கள நம்ம எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்க கூட வந்து நம்மளோட இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது அவங்களோட கோல் ஓரியன்ட் வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா நம்மளை வந்து நம்மளே ஒரு மோட்டிவேட் பண்ணும், அவங்க கூட ஒரு கம்பேரிசன் பண்ண வைக்கும், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி சேலஞ்சாக அங்கே கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்சன்ஸ் கூட நம்ம வந்து சேர்ந்து நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்போது இதையும் நம்ம ஒரு 6th வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஃபைனலாக இருக்கிறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. என்ன அப்படின்னா பிலீவ் இன் யுவர் செல்ஃப். எவ்வளோ இருந்தாலும் ஃபஸ்ட் வந்து கிளியர் கோல் பண்ணுறோம். அப்புறம் வந்து கோல் வந்து நம்ம பிக் ஐடியாஸ் வந்து ஸ்மால் ஐடியாவாக பண்ணுறோம். அப்புறம் நம்ம பார்த்தா கான்சிஸ்டன்சி அங்கே இருக்கும். அப்புறம் வந்து அடாப்டபிலிட்டி அங்கே இருக்கும். அப்புறம் சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாலும் கூட ஃபைனலாக இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய ஓன் மென்டல் ஆட்டிடியூட் பொறுத்து இருக்குது. இது என்னடா நம்மளுடைய ஒரு செல்ஃப் டவுட் வராமல் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். அதாவது என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்மக்கிட்ட ஒரு செல்ஃப் டவுட், இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே வந்தாலே நமக்கு பாதி வந்து நாம் வந்து ரிவர்ஸ் வந்துடுறோம். ஸோ அந்த ஒரு இல்லாமல் என்னாலும் முடியுங்கிற அந்த ஒரு செல்ஃப் பிலீஃப் சிஸ்டம் வந்து நமக்கு அங்கே வரணும். அப்புறம் வந்து ரெசிலியன்ஸ். எவ்வளோ தான் நமக்கு போகிற இதில் நிறைய ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தாலும் ஒரு சில நேரத்தில் வந்து அந்த பிளானை வந்து நம்மளால் அக்கம்ப்ளிஷ் பண்ணாமலேயே அந்த நாளுக்கு வேண்டிய கோல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது, அந்த மந்தோட கோல் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருந்து கூட அங்கிருந்து எப்படி நம்ம ரெசிலியன்ஸை நம்ம வெளியில் வரணுங்கிறத நம்ம வந்து அங்கே லேர்ன் பண்ணி கற்றுக்கணும். அப்புறம் பார்த்தா இந்த செல்ஃப் டவுட். எந்த ஒரு நேரத்துலையும் செல்ஃப் டவுட் இருந்தாலும் நம்ம இங்கே அச்சீவ் பண்ண முடியாது. அது வந்து நம்மளுடைய பர்சனல் பொறுத்து இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய ஆட்டிடியூட்
இது வந்து ரொம்பவே வேலை செய்யுது. ஏன்னா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் அப்படிங்குவாங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, ஒரு பாசிட்டிவாக இருக்கும்போது, நம்மளுக்கு சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு பிலீஃப், ஒரு எக்ஸ்ட்ராடனரி இருக்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்மளுடைய ஐடியாஸ் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை, ஒன் டே இட் வில் கம் டு த ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுவும் உங்களோட ஐடியாஸ் வந்து இந்த வீடியோஸ்க்கு அப்படி ஸ்டெப் 1 இருக்கீங்களா, ஸ்டெப் 2 இருக்கீங்களா, இல்லை 3 4 5 6 7 இந்த 7 ஸ்டெப்பில் நீங்கள் எந்த ஸ்டெப்பில் இருக்கிறீங்க, அங்கேருந்து எப்படி வந்து நம்மளுடைய வந்து கோல் வந்து ரியாலிட்டிக்கு எப்படி கொண்டு போகணுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இல்லைன்னா இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு ரொம்ப இது ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியல், ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் வந்து சப்போர்ட் சிஸ்டம் வேணும்னா இதை பார்த்தீங்கன்னா பீட்டர் தையாலுங்கிற ஒரு அருமையான ஒரு புக்கு. அது வந்து 0 to 1 அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு நம்ம இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்கிறது ஒரே விஷயம் வந்து நிறையா நம்மளுடைய ஐடியாஸ் வந்து எப்படி ரியாலிட்டியை கொண்டு போகிறதுக்காக அவரோட ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து மேக்ஸிமம் எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பர்பஸில் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக சொல்லியிருக்கிறார். அது ஃபஸ்ட்டு ஐடியாஸில் இருந்து என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் ஸ்டார்ட் அப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒரு என்டர்பிரினர்ஷிப்பு, அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வரும்போது உங்களுடைய இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் வந்து அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து ஒரு ஃபவுண்டராக நீங்கள் வந்து க்ரியேட் ஆகுங்க, நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் உருவாக்குங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட், நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்களாக ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க, அதை வந்து பற்றி சொல்கிறாரு. அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்க, ஒரு விஷனரியை நீங்கள் கொண்டு போகன்னு சொல்லிட்டு இவரோட புக்கில் 0 to 1ங்கிறதுல இதோட சம்மரி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த புக்கில் அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அது என்ன சொல்கிறேன், கிரியேட் நியூ திங்ஸ். இதில் சொல்கிறது எகேன் ஐ ரிப்பீட், அது கிரியேட் நியூ திங்ஸ் பட் யூ ஷுட் நாட் டெவலப் த ஓல்டு திங்ஸ் அப்படிங்கிறார். அதாவது ஏற்கனவே இருக்கிறது வந்து நாம் அதை டெவலப் பண்ணி நீங்கள் அதில் வந்து உங்களுடைய எனர்ஜியையோ உங்களோட மணியையோ நீங்கள் உங்களோட ஐடியாஸையோ தாட்ஸையோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நீங்கள் கிரியேட் ஒரு புதுசாக நீங்கள் உருவாக்க ஒரு கிரியேட் ஒரு இன்னோவேஷனாக ஒரு டெக்னாலஜிக்கலாக நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஐடியாஸ் புதுசாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் உருவாக்கும் போது நிச்சயமாக உங்களோட இந்த பிளான் வந்து உங்களுடைய அந்த ஐடியாஸ் வந்து ரியாலிட்டியாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாரு. இந்த புக்கு உங்களுக்கு இதில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த புக்கை வச்சு இன்றைக்கி நம்ம இந்த இதில் முடிக்கலாம். ஓகே, பை ஒரு ஆனந்தகுமார். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்னும் ஒரு பெஸ்ட்டாக ஒரு இதுவாக பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. வி வில் see you again.